Hello friends, welcome back to our channel சென்னையின் கைமணி. ராஜஸ்தான் ஸ்பெஷல் ஸ்வீட் கீவர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீவருக்கு 4 டீஸ்பூன் நெய் எடுத்துக்க போகிறோம். அதில் 4 ஐஸ் கட்டி சேர்த்து க்ரீம் பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது பேர் எமல்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது நெய் எண்ணெய் போன்றது தண்ணி கூட சேராது. இது போல் க்ரீம் பதத்துக்கு மாற்றுறப்போ பால் தண்ணி பிரியாமல் ஒன்றா சேரும். கீவர் ப்ராசஸுக்கு இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஒரு கப் மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டருக்கு கொஞ்சம் வெப்பம் இல்லாத இடத்துல பண்ணுங்கள். ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னா கீழே ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சு மேலே இந்த பவுல் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கூட ஒரு கப் பால் கோல்டாக இருக்கணும், அது சேர்த்து கையில் இல்லை விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப் கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி கட்டிகள் இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் லெமன் சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். லெமன் சாறு மைதாவில் இருக்க க்ளூட்டன் ஃபார்ம் ஆகாமல் தடுத்து நெய் இல்லை எண்ணெயில் பொரிக்கிறப்போ கிறிஸ்பாக வர ஹெல்ப் பண்ணுது. அடுத்து சுகர் சிரப்புக்கு ஒரு கப் சர்க்கரை, அதே கப்பில் 1/4 கப் தண்ணி சேர்த்து, அதுவும் கம்பி பதம் எதுவும் வர வேண்டாம், சர்க்கரை தண்ணி கூட கரைஞ்சி கொதிச்சா மட்டும் போதும். ஃபைனலாக அரை டீஸ்பூன் லெமன் சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எதுக்கு லெமன் சாறு சேர்க்குறோம்னா சிரப் ஆறுனதுக்கு அப்புறம் கூட கிறிஸ்டல் ஆகாமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு அடிகனமான கடாயில் நெய் இல்லை எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஹைட்டான ரிங் இல்லை நீங்கள் சாஸ் பேனில் கூட செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சில்லுன்னு இருக்க பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக 10லேருந்து 15 டைம் இது போல் சேர்க்கணும். இது நல்லா கோல்டாக இருக்க பேட்டர் சூடான எண்ணெய் கூட சேர்ந்தால் ரியாக்ட் ஆனால் இந்த தேன் அடை டெக்ஸ்சர் வரும். கீவர் மேலே கீழே 2 சைடுமே சமமாக குக் ஆகணும். நீங்கள் மேலே பபிள்ஸ் கம்மியாக இருந்தால் சைடில் இருக்க எண்ணெய் ஸ்பூனில் எடுத்து மேலே சேர்த்துட்டு வாங்க. ரிங்குக்கு நடுவில் உடன் ஸ்பூன் இல்லை பூரி கட்டையை வச்சு ஹோல்ஸ் போடுங்க. அப்போ தான் குக் ஆனதுக்கப்புறம் எடுக்க ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது ஃப்ரை பண்ணும்போது கவனமாக குக் பண்ணுங்கள். நடுவில் ஹோல்ஸ் போடுறப்போ வெளியே எடுக்கிறப்போலாம் பேன் ஹேண்டில் பிடிச்சிட்டு எடுங்க. கடாய் ஷேக் ஆகி எண்ணெய் கீழே ஊற்ற சான்ஸ் இருக்குது. சர்விங்க்கு நம்ம எடுத்திருக்க கீவர் சைஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சிரப் சேர்த்து பால்கோவா இல்லை ரப்டி கூட சர்வ் பண்ணுவாங்க. நான் ரப்டி எடுத்திருக்கேன். ரப்டி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மேலே டெக்கரேஷனுக்கு கிரேட்டட் நட்ஸ் எல்லாம் சேர்த்து 1 hour அப்புறம் நீங்கள் இதை சாப்பிட்லாம். நான் வீடியோக்காக சில்வர் லீஃப் அண்ட் சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.